அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பாலிட்டி பாடத்தை பார்க்க போகிறோம். என்ன பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு பாடம் உள்ளது. இந்த பாடத்தில் இருந்து லைன் பை லைன் கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின்னா எவ்வளோ குமார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 145 கேள்விகள் தான் உள்ளது. இந்த 145 கேள்வியிலிருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு தேர்வுலையும் 2-3 கேள்வி வந்துடுது. அதனால் இந்த பாடத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கோம். எனக்கு நோட்ஸ் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் நோட்ஸை மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். இந்த வீடியோவில் கேள்வி பதிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு எது? இதற்கான விடை அமெரிக்காவில் தோன்றியதுங்க. அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட்டு உருவான இடம் அமெரிக்கா. அடுத்து 2வது கேள்வி. இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைய காரணமான திட்டம் எது? இந்திய அரசியல் நிர்ணய சபைங்கிற ஒரு சபையை உருவாக்குனாங்க. அதை உருவாக்க காரணமான திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒன்று வந்தது, அதன்படி தான் உருவாக்குனாங்க. அடுத்து 3வது கேள்வி. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தார்கள்? இதற்கான விடை 389 பேர் இருந்தாங்க. 389 பேர். 4வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையுடைய உறுப்பினர்களை பொருத்தணும். மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர், சுதேச அரச பிரதிநிதிகள் எத்தனை பேர், இதெல்லாம் பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் யாருன்னா பலுசிஸ்தானுடைய பிரதிநிதி ஒருத்தர். 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாகாண ஆணையர்களுடைய பிரதிநிதிகள். 93 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதேச அரசுகளின் பிரதிநிதிகள். 292 பேர் மாகாணத்துடைய பிரதிநிதிகள். அடுத்து 5வது கேள்வி. இந்திய அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இதற்கான விடை 1946 டிசம்பர் 9 நடந்துச்சுங்க. 1946 டிசம்பர் 9. அடுத்து 6வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையுடைய தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? தற்காலிக தலைவர். இதற்கான விடை டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவர். நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து 7வது கேள்வியை பாருங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய துணைத் தலைவர்கள் யார்? துணைத் தலைவர்கள் 2 பேருங்க. அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஹச்சி முகர்ஜி, இன்னொருத்தர் விடி கிருஷ்ணமாச்சாரி. 2 துணைத் தலைவர்கள் இருந்தாங்க. 8வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? அமர்வுகள்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் கூட்டினா ஒரு 10 நாள் அந்த கூட்டம் நடக்கும், திரும்ப கலைஞ்சு போயிடுவாங்க, அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து கூடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை அமர்வுகள் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 11 அமர்வுகள் நடைபெற்றது. 11 அமர்வுகளாக நடந்தது. அடுத்து 9வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 11 அமர்வுகளாக நடந்தது. எத்தனை நாள் மொத்தமாக நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. 166 நாட்கள். அடுத்து 10வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டத்தொடரில் எத்தனை சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? சட்ட திருத்தங்களை முன் வச்சாங்க. எத்தனை சட்ட திருத்தங்களை முன் வச்சாங்க? விடை 2473 சட்ட திருத்தங்கள். 2473. அடுத்து 11வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை எனப்படுபவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை எனப்படுபவர் டாக்டர் அம்பேத்கர். அடுத்து 12வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த பாகங்கள் எத்தனை? அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைங்களா,
அப்போ எத்தனை பாகம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. விடை 22 பாகங்கள் இருந்தது. 22 பாகம் இருந்தது. அடுத்து 13வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த சட்டப்பிரிவுகள் எத்தனை? பாகம்னா 22 பாகம், சட்டப்பிரிவுகள் 395 சட்டப்பிரிவுகள் இருந்தது. 395. 14வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது இருந்த அட்டவணைகள் எத்தனை? பாகம் 22ன்னு பார்த்தோம், சட்டப்பிரிவு 395. எத்தனை அட்டவணைகள் இருந்ததுன்னா 8 அட்டவணைகள் இருந்தது. 8 அட்டவணைகள். அடுத்து 15வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்று? என்னைக்கு ஏற்றுக்கொண்டார்கள்? விடையை பார்க்கலாங்களா? 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. இதை தான் சட்ட தினம்னு சொல்லுவாங்க. அடுத்து 16வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதியவர் யார்? ஒருத்தர் சட்டத்தை கையாலேயே எழுதியிருக்கார். அவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா. பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா. அடுத்து 17வது கேள்வி. பிரேம் பெஹாரி நரேன் ரைசடா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் எழுதினார்? இவர் தான் கையால் எழுதினார். எந்த பாணியில் எழுதினார்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை, அவர் எழுதிய பாணி இத்தாலிய பாணி, ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் எழுதியது இத்தாலியன் ஃபாண்ட் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. 18வது கேள்வி. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது முகவுரை. முகவுரையைத்தான் அரசியலமைப்பின் திறவுகோல் சொல்கிறாங்க. அடுத்து 19வது கேள்வி. குறிக்கோள் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் யார்? முகவுரைன்னு பார்த்தோம் இல்லைங்களா, முகவுரை உருவாக காரணமே குறிக்கோள் தீர்மானம் தான். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. அடுத்து 20வது கேள்வி. குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? என்னைக்கு குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதற்கான விடை 1947 ஜனவரி 22ங்க. 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி தான் முகவுரை உருவாக்கப்பட்டது. 21வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு? முகவுரையை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்திருக்காங்க. அதையும் எப்போ திருத்தினாங்கன்னா 1976 திருத்தினாங்க. 1976. 22வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தம்? சட்ட திருத்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க. முகவுரையை ஒரே ஒரு டைம் தான் திருத்தினாங்க, 1976 திருத்தினாங்க. செய்யப்பட்ட சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். 42. அடுத்து 23வது கேள்வி. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகளில் பொருந்தாதது என்ன? இந்த சட்ட திருத்தம் மூலமாக முகவுரையில் 3 வார்த்தைகளை சேர்த்துனாங்க. அதை இங்கே நான் கொடுத்துருக்கேன். இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு வார்த்தையை கொடுத்துருக்கேன். அதை அவங்க சேர்த்தலை, எதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சமதர்மம் இதை சேர்த்துனாங்க, சமய சார்பின்மை சேர்த்துனாங்க, ஒருமைப்பாடு சேர்த்துனாங்க, ஒற்றுமை இந்த வார்த்தை சேர்த்தப்படவில்லை. அப்போ முதல்ல இருக்கிற 3 வார்த்தைகள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டது. 24வது கேள்வி. முகவுரையில் உள்ள வார்த்தைகளை சரியான வரிசையில் அமைக்கவும். முகவுரையில் எப்படி ஆர்டராக கொடுத்துருக்காங்களோ அதை சரியாக அமைக்க வேண்டும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்மம் கொண்ட சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடு. இந்த வரிசை தான் வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் கேள்விகள் வரலாம். அடுத்து 25வது கேள்வி. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது எதன் நோக்கமாகும்? இந்திய குடிமக்களுக்கு இத்தனை பாதுகாப்பை வழங்குறது எதனுடைய நோக்கம்? இதற்கான விடை முகவுரையுடைய நோக்கம். முகவுரைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதனுடைய நோக்கமே எல்லா மக்களுக்கும் சமூக, பொருளாதார,
அரசியல் நீதியை வழங்கணும் அப்படிங்கிறதா நோக்கமாக இருக்குது. அடுத்து 26வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எது? பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு. இதற்கான விடை 1789 நடந்துச்சுங்க. 1789. 27வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சியின் பொழுது எழுப்பப்பட்ட முழக்கங்களில் பொருந்தாதது என்ன? பிரெஞ்சு புரட்சியின் போது 3 முக்கியமான முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருக்கும். அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த முழக்கங்களை எழுப்புனாங்க. மனிதத்துவம் இந்த முழக்கமெல்லாம் எழுப்பப்படவில்லை. அடுத்து 28வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களுக்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதை எடுத்து நம்முடைய அரசியலமைப்பில் வச்சுருக்காங்க. அதை எங்கே வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை அது முகவுரையில் வைக்கப்பட்டுள்ளது. முகவுரை. அடுத்து 29வது கேள்வி, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழிச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது? சிட்டிசன் அப்படிங்கிற வார்த்தை சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவாச்சு. இந்த சிவிஸ் என்பது எந்த மொழிச்சொல்? இதுக்கான விடை லத்தீன் மொழிச்சொல்லுங்க. சிவிஸ் என்பது லத்தீன் மொழிச்சொல். 30வது கேள்வி, சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். ஒரு நகர அரசில் வசிப்பவர். 31வது கேள்வி, குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை அரசியலமைப்புடைய 2வது பகுதியில் குடியுரிமையை வச்சுருக்காங்க. 2வது பகுதி. அடுத்து 32வது கேள்வி, குடியுரிமை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் யாவை? குடியுரிமையை பற்றி பேசக்கூடிய சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரைக்குங்க. சட்டப்பிரிவு 5 ஆரம்பித்து சட்டப்பிரிவு 11 வரைக்கும் இருப்பது குடியுரிமையை பற்றி பேசுகிறது. அடுத்து 33வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அதன்படி தான் குடியுரிமை வழங்குறாங்க, குடியுரிமையை நீக்கவும் பண்ணுறாங்க. அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. 34வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 1955 சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் அப்படியே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதுவரைக்கும் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 9 முறை குடியுரிமை சட்டத்தை திருத்தியிருக்காங்க. அடுத்து 35வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? ஒருத்தர் இருக்கார், அவர் எத்தனை வழிகளில் குடியுரிமை வாங்கலாம்? இதற்கான விடை 5 வழிகளில் குடியுரிமை வாங்கலாம். 5 வழிமுறைகள். அடுத்து 36வது கேள்வி, ஒரு வெளிநாட்டவர் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம்? 5 வழியில் ஒருத்தர் குடியுரிமை வாங்கலாம். அதில் எந்த வழியை பயன்படுத்தி ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்திய குடியுரிமை வாங்கலாம்? இதற்கான பதில் இயல்புரிமைன்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக ஒரு வெளிநாட்டுக்காரர் இந்திய குடியுரிமையை வாங்கலாம். 37வது கேள்வி, இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி ஒருவர் எத்தனை வழிமுறைகளில் குடியுரிமையை இழக்கலாம்? 5 வழிகளில் வாங்கலாம், 3 வழிமுறைகளில் இழக்கலாம். 3 வழிமுறைகளில் இழக்கலாம். அடுத்து 38வது கேள்வி, எதன் மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவரின் குடியுரிமையை நடுவண் அரசு இழக்கச் செய்யலாம்? ஒருத்தர் தவறான தகவலை கொடுத்து குடியுரிமை வாங்கிட்டார். அவருடைய குடியுரிமையை மத்திய அரசு நீக்கம் செய்யலாம். அப்படி யாருடைய குடியுரிமையை நீக்கம் பண்ணலான்னா, இயல்புரிமை மூலம் பெறப்பட்ட ஒருவருடைய குடியுரிமையை மத்திய அரசு நீக்கம் செய்யலாம். அடுத்து 39வது கேள்வி, அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன? எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? குடியுரிமைனா 2வது பகுதின்னு பார்த்தோம். அடிப்படை உரிமைகள்னா 3வது பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 3வது பகுதியில் அடிப்படை உரிமைகள் இருக்குது. 40வது கேள்வி, இந்தியாவின் மகாசாசனம்
என அழைக்கப்படும் பகுதி எது? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் பகுதி 3வது பகுதி. ஏன்னா அங்கே தான் அடிப்படை உரிமை இருக்குது. அதைத்தான் இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்கிறாங்க. அடுத்து 41வது கேள்வி. அடிப்படை உரிமைகள் குறித்த சட்டப்பிரிவுகள் எவை? அடிப்படை உரிமைகள் எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை 12ல் ஆரம்பித்து 35 வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது. 12ல் ஆரம்பிக்குது, 35ல் முடியுது. அடுத்து 42வது கேள்வி. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க? இதற்கான விடை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. 43வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? சட்டம் நடைமுறைக்கு வந்தது இல்லைங்களா? ஆரம்பத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது அப்படின்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. 7 உரிமைகள் இருந்தது. 44வது கேள்வி. தற்பொழுது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை? ஆரம்பத்தில் 7 இருந்ததுன்னு பார்த்தோம். இப்பையும் அதே 7 இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. 6 தான் இருக்குது. அடுத்து 45வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது எது? 7 உரிமை 6 உரிமையாக மாறிடுச்சு. அப்போ ஏதோ ஒன்று நீக்கிட்டாங்கல்ல, நீக்கம் செய்யப்பட்டது சொத்துரிமை. சொத்துரிமையை தான் நீக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்து 46வது கேள்வி. சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்த பிரிவு எது? சொத்துரிமையை எந்த சட்டப்பிரிவில் வச்சுருந்தாங்க? அடிப்படை உரிமையாக இருந்தது. எங்கே இருந்ததுன்னா சட்டப்பிரிவு 31 இருந்ததுங்க. 31ல் சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது. அடுத்து 47வது கேள்வி. சொத்துரிமை தற்பொழுது உள்ள பிரிவு என்ன? 31 என்பது அடிப்படை உரிமையில் வருது. இப்போ அதை எங்கே வச்சுருக்காங்க? 300A அப்படிங்கிற பிரிவில் வச்சுருக்காங்க. சொத்துரிமை இப்போ எங்கே இருக்குது? 300Aவில் இருக்குது. 48வது கேள்வி. சொத்துரிமை அடிப்படை உரிமையாக இருந்த பகுதி எது? பிரிவு நம்ம பார்த்தோம். பிரிவு 31 இருந்தது. அது எந்த பகுதியில் இருந்தது? 3வது பகுதியில் இருந்தது சொத்துரிமை. அடுத்து 49வது கேள்வி. சொத்துரிமை தற்பொழுது உள்ள பகுதி என்ன? 3வது பகுதியில் இருந்தது. இப்போ எத்தனையாவது பகுதியில் இருக்குது? இப்போ 12வது பகுதியில் உள்ளது. 12வது பகுதியில் அதை சட்ட உரிமையாக தான் வச்சுருக்காங்க. 50வது கேள்வி. சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றப்பட்ட ஆண்டு. எந்த வருஷம் இந்த மாற்றம் நடந்தது? அடிப்படை உரிமையிலிருந்து தூக்கிட்டாங்க. இப்போ அது சட்ட உரிமையாக தான் இருக்குது. எப்போ தூக்குனாங்க? இதற்கான விடை 1978ல் தூக்கிட்டாங்க. அடுத்து 51வது கேள்வி. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாறிய சட்ட திருத்தம் எது? சட்டம் எப்போ மாறுச்சுன்னா 1978ல் மாறுச்சு. சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம். 44. 52வது கேள்வி. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை இடம்பெற்றுள்ள பிரிவு என்ன? அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டதுன்னா நம்ம உச்சநீதிமன்றத்திலேயோ உயர்நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுத்து நமக்கான உரிமையை மீட்டெடுக்கலாம். இது எந்த பிரிவில் இருக்குது? பிரிவு 32ல் இருக்குது. 32. 53வது கேள்வி. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் எனப்படுவது உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம். அடுத்து 54வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு எது? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படும் சட்டப்பிரிவு 32வது சட்டப்பிரிவு. 32. 55வது கேள்வி. சட்டப்பிரிவு 32ஐ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிட்டவர் டாக்டர் P.R. அம்பேத்கர். 56வது கேள்வி.
சட்டத்துக்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அளிப்பது எது? 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குதுங்க. அதில் ஒரு நீதி பேராணை தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை கைது பண்ணக்கூடாது. கைது பண்ணால் கூட உடனே அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ். 57வது கேள்வி, கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது எது? ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்குது, அதுக்கான பவருக்குள்ளே தான் அது செயல்படணும். அதை தாண்டி அதிகமான பவரோடு செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அதை தடுக்கும் நீதி பேராணை புரோஹிபிஷன். இதன் மூலமாக தடுப்பாங்க. 58வது கேள்வி, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை என்ன? ஆவணங்கள் கேட்கும் நீதி பேராணைன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இதற்கான விடை செர்சியோரரி, ஆவண கேட்பு நீதி பேராணை. 59வது கேள்வி, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள உதவுவது எது? இப்போ ஒருத்தருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க, அவர் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கின் மூலமாக அவருக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கிது. அந்த தீர்ப்பின் மூலமாக அந்த டிபார்ட்மெண்ட்டு அவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குது. இதற்கான சட்டப்பிரிவு மாண்டமஸ். 60வது கேள்வி, சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது எது? சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்வது குவாரண்டோ, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. 61வது கேள்வி, சமத்துவ உரிமையில் இடம்பெற்றுள்ள மொத்த பிரிவுகள் எத்தனை? சமத்துவ உரிமைன்னு ஒரு உரிமை இருக்குதுங்க, அடிப்படை உரிமைக்குள்ளே இருக்குது. அதில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் எத்தனை? இதற்கான விடை 5 பிரிவுகள் இருக்குதுங்க. 5 பிரிவுகள் இருக்குது. 62வது கேள்வி, சமத்துவ உரிமையில் இடம்பெற்றுள்ள சட்டப்பிரிவுகள் யாவை? 5 பிரிவுகள்னு பார்த்தோம். எந்தெந்த பிரிவுகள்? இதற்கான விடை சட்டப்பிரிவு 14 ஆரம்பித்து பிரிவு 18 வரை இருக்கிறது சமத்துவ உரிமை. அடுத்து 63வது கேள்வி, பொறுத்துக. சட்ட பிரிவுகளையும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களையும் சரியாக பொருத்தணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 18 என்பது இராணுவம், கல்வி தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். சட்டப்பிரிவு 16 அப்படிங்கிறது பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். சட்டப்பிரிவு 15 என்பது பாகுபாடு செய்வதை தடை செய்தல். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கிள் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டைரெக்டாகவே கேட்பாங்க. 64வது கேள்வி, தீண்டாமை ஒழிப்பது பற்றிய சட்டப்பிரிவு எது? தீண்டாமை ஒழிப்பது பற்றிய சட்டப்பிரிவு 17வது சட்டப்பிரிவுங்க. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. சுதந்திர உரிமைகளில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் எத்தனை? சமத்துவ உரிமை 5 பிரிவுன்னு பார்த்தோம். சுதந்திர உரிமைகள் எத்தனை பிரிவு இருக்குதுங்க? இதுலேயும் 5 பிரிவுகள் இருக்குது. 66வது கேள்வி, சுதந்திர உரிமைகள் இடம்பெற்றுள்ள சட்டப்பிரிவுகள் யாவை? 5 பிரிவுன்னு பார்த்துட்டோம். எந்தெந்த பிரிவுகள்? சட்டப்பிரிவு 19 ஆரம்பித்து சட்டப்பிரிவு 22 வரைக்குங்க. மொத்தம் 5 பிரிவுகள் சுதந்திர உரிமையில் இருக்குது. 67வது கேள்வி, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு தரும் சட்டப்பிரிவு எது? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம், இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 21வது சட்டப்பிரிவு. 21. 68வது கேள்வி, பொறுத்துக. சட்டப்பிரிவுகளையும் அது கூறும் கருத்துக்களையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 22 என்பது தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை. சட்டப்பிரிவு 20 என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. சட்டப்பிரிவு 19 சுதந்திர உரிமைகள். சட்டப்பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. 69வது கேள்வி, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளில் இடம்பெற்றுள்ள மொத்த பிரிவுகள் யாவை? சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதில் மொத்தம் எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கிறது? இதற்கான விடை
2 சட்டப்பிரிவு இருக்குதுங்க. 2 பிரிவு இருக்குது. ஒன்று 23, இன்னொன்று 24. அடுத்து 70வது கேள்வி. கட்டாய வேலை தடுத்தல், கொத்தடிமை முறை ஒழித்தல் மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆகியன பற்றிய சட்டப்பிரிவு என்ன? இது எல்லாம் சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு. கட்டாய வேலையை தடுக்கணும், கொத்தடிமை முறையை ஒழிக்கணும், மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கணும். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 23வது சட்டப்பிரிவுங்க. 23. 71வது கேள்வி. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பது பற்றிய சட்டப்பிரிவு. குழந்தை தொழிலாளர் தடைன்னு கூட சொல்லலாம். இதுக்கான விடை சட்டப்பிரிவு 24ங்க. 72வது கேள்வி. சமய சார்பு உரிமை பகுதியில் உள்ள மொத்த பிரிவுகள் எத்தனை? சமய சார்பு உரிமை இந்த பகுதியில் இருக்கிற மொத்த பிரிவுகள் 4 பிரிவுகள் இருக்குதுங்க. 4 பிரிவுகள். 73வது கேள்வி. சமய சார்பு உரிமை இடம்பெற்றுள்ள பிரிவுகள் யாவை? எந்த பிரிவில் ஆரம்பித்து எந்த பிரிவு வரைக்கும் இருக்குங்க? விடையை பார்க்கலாங்களா? பிரிவு 25 ஆரம்பித்து பிரிவு 28 வரைக்கும் இருக்கிறது. அடுத்து 74வது கேள்வி. பொறுத்துக. சட்டங்களையும் அது கூறும் கருத்துக்களையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? சட்டப்பிரிவு 26 என்பது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சட்டப்பிரிவு 25 விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். சட்டப்பிரிவு 28 கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்த வழிபாடு தடை. சட்டப்பிரிவு 27 மதத்தை பரப்ப வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. அடுத்து 75வது கேள்வி. கல்வி கலாச்சார உரிமைகளில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் யாவை? கல்வி கலாச்சார உரிமைகள் இதில் இடம்பெற்றுள்ள மொத்த சட்டப்பிரிவுகள் 2 பிரிவுகள் இருக்குதுங்க. ஒன்று 29, இன்னொன்று 30. 76வது கேள்வி. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பது பற்றிய சட்டப்பிரிவு என்ன? சிறுபான்மையினருடைய எழுத்துக்களையும் பாதுகாக்கணும், மொழியை பாதுகாக்கணும், கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 29வது சட்டப்பிரிவு. 77வது கேள்வி. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கலாம் என்பதை பற்றிய சட்டப்பிரிவு என்ன? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி நிர்வகிக்கலாம். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 30வது சட்டப்பிரிவு. அடுத்து 78வது கேள்வி. குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு எது தாமாகவே நிறுத்தப்படுகிறது? 352 அமுல்படுத்தினாங்கன்னா ஒரு அடிப்படை உரிமை நிப்பாட்டப்படும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்பிரிவு 19 சொல்லப்பட்டுள்ள சுதந்திர உரிமைகள் நிப்பாட்டப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை பார்த்தீங்களா? வீடியோ எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, 79வது கேள்வியை பாருங்கள். சுதந்திர உரிமை பகுதிகளில் பொருந்தாதது எது? சுதந்திர உரிமை எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? சட்டப்பிரிவு 19 கொடுத்துருப்பாங்க. அந்த சுதந்திர உரிமைகளில் பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் கூட்டம் கூடலாம், கரெக்டு. இதுவும் சுதந்திர உரிமை தான். சுதந்திரமாக கருத்துக்களை தெரிவிக்கலாம், கரெக்டு. சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கலாம், கரெக்டு. விரும்பிய மதத்தை பின்பற்றலாம் சுதந்திர உரிமையில் வராது, சரிங்களா? இது எங்கே வரும்? சமயம் சார்ந்த உரிமைகள் தான் வரும், சரிங்களா? அப்போ 19 இந்த கருத்து வராது. அடுத்து 80வது கேள்வி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள பகுதி எது? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள பகுதி 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளதுங்க. 4வது பகுதி. அடுத்து 81வது கேள்வி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள சட்டப்பிரிவுகள் யாவை? அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 4வது பகுதியில் இருக்குது. அது இடம்பெற்றுள்ள சட்டப்பிரிவு 36 ஆரம்பித்து பிரிவு 51 வரைக்கும். 36 முதல் 51 வரை. 82வது கேள்வி. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அதனுடைய பகுதி, அதனுடைய பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகின்றன? அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் பிரிவுகள் கிடையாது.
ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடு, பகுதி, பொருளடக்கம் இதை வச்சு அதை 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க, 3 வகையாக பிரிக்கிறார்கள். அடுத்து 83வது கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாடுகளின் பிரிவுகளில் பொருந்தாதது என்ன? 3 வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதை நான் கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தப்பாகவும் கொடுத்துருக்கேன். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாடுகள்னு ஒரு வகைப்பாடு இருக்குது, கரெக்டு. காந்திய கோட்பாடுகள் கரெக்டு. தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் கரெக்டு. சமூக நீதி கோட்பாடுகள்ங்கிற பிரிவு இல்லை, இது தவறு. அடுத்து 84வது கேள்வி, சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்ட அரசியலமைப்பின் பகுதி என்ன? நல்லா கவனிங்க. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதை நோக்கமாக கொண்ட பகுதி 4வது பகுதி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். 85வது கேள்வி, புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிட்ட பகுதி எது? புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் குறிப்பிட்ட பகுதி 4வது பகுதி. 86வது கேள்வி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்குதுங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து 87வது கேள்வி, நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்தி நிறைவேற்ற இயலாத உரிமைகள் கொண்ட பகுதி எது? நம்ம நீதிமன்றத்தில் போய் வழக்கு கொடுக்கவே முடியாது, அதை அரசாங்கமே பார்த்து செஞ்சால் தான் உண்டு. அந்த உரிமைகள் உள்ள பகுதி 4வது பகுதி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அடுத்து 88வது கேள்வி, சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்ட ஆண்டு எது? சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்ட ஆண்டு 2002 திருத்தம் பண்ணாங்க, 2002. அடுத்து 89வது கேள்வி, சட்டப்பிரிவு 45ஐ திருத்தம் செய்த சட்ட திருத்தம் எது? 2002 திருத்தம் பண்ணாங்க. எத்தனையாவது சட்ட திருத்தம்னா 86வது சட்ட திருத்தம். சரி, அப்படி என்னதான் திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடுத்த கேள்வியாக கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்த்துனாங்க. இதுக்கான விடை அது பிரிவு 21 ஏவில் சேர்க்கப்பட்டிருக்கு. 21A என்பது தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றுகிறது. 91வது கேள்வி, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எந்த வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது? 2002 பண்ணாங்க இல்லைங்களா 86வது சட்ட திருத்தம். அதன் மூலமாக சட்டப்பிரிவு 45 திருத்தம் பண்ணாங்க. 45ஐ திருத்தம் பண்ணி மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு மாற்றினாங்க. 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அடுத்து 92வது கேள்வி, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை? அடிப்படை உரிமைனா அமெரிக்கான்னு பார்த்தோம். அடிப்படை கடமை ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது, ரஷ்யா. அடுத்து 93வது கேள்வி, அடிப்படை கடமைகளுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி என்ன? அடிப்படை கடமை ஆரம்பத்திலிருந்து தான் கேட்டால் கிடையாது, இடையில தான் சேர்த்துனாங்க. சேர்த்துவதற்காக ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. 94வது கேள்வி, அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு? எந்த ஆண்டு இந்த கமிட்டியை அமைச்சாங்கன்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1976 அமைச்சாங்க, 1976. அடுத்து 95வது கேள்வி, எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதன் மூலமாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அடுத்து 96வது கேள்வி, சிறு அரசியலமைப்பு என அறியப்படும் சட்ட திருத்தம் எது? சிறு அரசியலமைப்பு என அறியப்படும் சட்ட திருத்தம்
42வது சட்டத்திருத்தம். 97வது கேள்வி, அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட புதிய பகுதி. புதுசாக ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே தான் அடிப்படை கடமைகளை சேர்த்துனாங்க. அது எந்த பகுதி? பகுதி 4A. 4A அப்படிங்கிற பகுதி. அடுத்து 98வது கேள்வி, அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட புதிய சட்டப்பிரிவு என்ன? புதிய பகுதியையும் சேர்த்துனாங்க, புதிய சட்டப்பிரிவையும் சேர்த்துனாங்க. பிரிவு 51A. இதில் தான் அடிப்படை கடமைகள் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்து 99வது கேள்வி, தற்பொழுது எத்தனை அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் உள்ளன? அடிப்படை கடமைகள் இப்போ எத்தனை இருக்குதுங்க? இதற்கான விடை 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இப்போ 11 இருக்குது. ஆரம்பத்தில் 10 வச்சுருந்தாங்க, இப்போ ஒன்று இணைச்சாங்க. அடுத்து 100வது கேள்வி, வெற்றிகரமாக 100வது கேள்வி அடைஞ்சிட்டங்க. 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? 11வது அடிப்படை கடமையை எப்போ சேர்த்துனாங்க? 2002வது ஆண்டு 86வது சட்ட திருத்தம் பண்ணி தான் 11வது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. 101வது கேள்வி, 2002வது ஆண்டு 86வது சட்ட திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட அடிப்படை கடமை எது? எந்த அடிப்படை கடமையை சேர்த்துனாங்க? இதற்கான விடை 51A K. இந்த அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. 102வது கேள்வி, எந்த வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கடமை என்று கூறும் அடிப்படை கடமை? அதாவது பார்த்தீங்கன்னா 11வது அடிப்படை கடமை இருக்கு இல்லைங்களா, அதுதான் சொல்லுது குழந்தைகளுக்கு படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய பொறுப்புன்னு சொல்லுது. எந்த வயது குழந்தை வரைக்கும் சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்து 103வது கேள்வி, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை எது? அதிகார பகிர்வை கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. 7வது அட்டவணை. 104வது கேள்வி, அரசியலமைப்பில் அதிகாரங்கள் எத்தனை பட்டியல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? அதிகாரங்களை எத்தனை பட்டியல்களாக பிரித்து வச்சுருக்காங்க? 3 பட்டியலாக பிரிச்சிருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். 105வது கேள்வி, பொதுப்பட்டியலில் துறைகளில் சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் எந்த இயற்றும் சட்டமே இறுதியானது? அதாவது மத்திய பட்டியலில் மத்திய கவர்மெண்ட் சட்டம் போடுவாங்க, மாநில பட்டியலில் மாநில அரசு சட்டம் போடுவாங்க, பொதுப்பட்டியலில் 2 பேருமே சட்டம் போடலாம். ஆனால் 2 பேரும் சட்டம் போடும் பொழுது நானா நீயா அப்படின்னு வரும் பொழுது மத்திய அரசு இயற்றும் சட்டம்தான் இறுதியானது. அடுத்து 106வது கேள்வி, ஆரம்பத்தில் மத்திய அரசு பட்டியலில் இருந்த துறைகள் எத்தனை? மத்திய பட்டியலில் இருந்த துறைகள் ஆரம்பத்தில் 97 துறைகள் இருந்துச்சு, இப்போ 100 துறைகளாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ 100 இருக்குது, ஆரம்பத்தில் 97 இருக்குது. அடுத்து 107வது கேள்வி, ஆரம்பத்தில் மாநில அரசு பட்டியலில் இருந்த துறைகள் எத்தனை? ஆரம்பத்தில் மாநில பட்டியலில் 66 துறைகள் இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ 61 துறைகள் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 துறைகளை தூக்கிட்டாங்க. எங்கிருந்து? மாநில பட்டியலிருந்து தூக்கிட்டாங்க. 108வது கேள்வி, ஆரம்பத்தில் பொதுப்பட்டியலில் இருந்த துறைகள் எத்தனை? பொதுப்பட்டியலில் எத்தனை இருந்ததுங்க? பொதுப்பட்டியலில் ஆரம்பத்தில் 47 துறைகள் இருந்தது, இப்போ 52 துறைகள் இருக்கிறது. மாநில பட்டியலில் 5 தூக்குனாங்க இல்லைங்களா, அதை பொதுப்பட்டியலில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அடுத்து 109வது கேள்வி, மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய ஆண்டு எது? மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க இல்லையா, எப்போ மாற்றினாங்க? 1976 மாற்றினாங்க. 5 துறைகளை மாற்றிட்டாங்க. அடுத்து 110வது கேள்வி, மாநில பட்டியலிலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய சட்ட திருத்தம் எது? 1976 மாற்றினாங்க. மாற்றிய சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். 42. அடுத்து 111வது கேள்வி, தற்பொழுது மாநில பட்டியலில் உள்ளது எது? மாநில பட்டியலில் எது இருக்குதுங்க?
விடையை பார்க்கலாங்களா? கல்வி மாநில பட்டியலில் காடுகளும் இல்லை, எடைகள் மற்றும் அளவுகளும் இல்லை, பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பும் இல்லை. இது எல்லாமே எங்கே இருக்குது? மாநில பட்டியலில் இப்போ பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே முன்னாடி மாநில பட்டியலில் இருந்தது, இது தூக்கி பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அடுத்து 112வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவை பற்றி விளக்குகிறது? அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது? இதற்கான விடை 12வது பகுதிங்க. 12வது பகுதியில் நிதி சார்ந்த உறவுகளை சொல்லியிருக்காங்க. அடுத்து 113வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சட்டப்பிரிவுகள் மத்திய மாநில அரசின் நிதி சார்ந்த உறவை விளக்குகின்றன? 12வது பகுதியில் சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவுகள் 268 ஆரம்பித்து 293 வரைக்கும் இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க. 114வது கேள்வி. நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு எது? நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு 280ங்க, 280. நிதிக்குழுனா 280. 115வது கேள்வி. மத்திய மாநில உறவை ஆராய தமிழக அரசு யார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது? மத்திய மாநில உறவை ஆராய இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு குழு அமைத்த மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு PV ராஜமன்னார் தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. அடுத்து 116வது கேள்வி. PV ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? PV ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1969 அமைச்சாங்க. 1969. அடுத்து 117வது கேள்வி. மத்திய மாநில உறவை ஆராய சர்க்காரியா குழுவை அமைத்தவர் யார்? சர்க்காரியா குழுவை மத்திய கவர்மெண்ட் அமைச்சாங்க. யார் காலத்தில் அமைச்சாங்கன்னா இந்திரா காந்தி காலத்தில் அமைச்சாங்க. அடுத்து 118வது கேள்வி. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983ங்க. 1983. 119வது கேள்வி. சர்க்காரியா குழுவின் மொத்த பரிந்துரைகள் எத்தனை? சர்க்காரியா குழுவின் மொத்த பரிந்துரைகள் 247 பரிந்துரைகள்ங்க. மொத்தம் 247 பரிந்துரை கொடுத்தாங்க. அடுத்து 120வது கேள்வி. சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் நடுவண் அரசு செயல்படுத்தியவை எத்தனை? மொத்தம் 247 பரிந்துரைகள், அதில் செயல்படுத்தப்பட்டது 180 பரிந்துரைகள். 180. அடுத்து 121வது கேள்வி. அலுவலக மொழிகள் பற்றிய சட்டப்பகுதி என்ன? அலுவலக மொழிகளை பற்றி சொல்லும் சட்டப்பகுதி பகுதி 17ங்க. 17ல் அலுவலக மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. 122வது கேள்வி. அலுவலக மொழிகள் பற்றிய சட்டப்பிரிவுகள் யாவை? பகுதினா 17ன்னு பார்த்தோம். சட்டப்பிரிவுகள் 343 ஆரம்பித்து 351 வரைக்கும். 343 முதல் 351 வரை. 123வது கேள்வி. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது? எந்த அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வச்சுருக்காங்க? இதற்கான விடை 8வது அட்டவணைங்க. 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை வச்சுருக்காங்க. அடுத்து 124வது கேள்வி. 8வது அட்டவணையில் ஆரம்பத்தில் இருந்த மொழிகள் எத்தனை? 8வது அட்டவணையில் ஆரம்பத்தில் இருந்த மொழிகள் 14 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருந்ததுங்க. 14 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ 22 மொழிகள் இருக்கிறது. அடுத்து 125வது கேள்வி. செம்மொழிகள் என்ற புதிய வகைப்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? செம்மொழி என்ற புதிய வகைப்பாடு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2004 அறிவித்தாங்க. செம்மொழி அப்படிங்கிற புதிய வகைப்பாடு. முதல் செம்மொழி தமிழ் மொழி தான். 126வது கேள்வி. செம்மொழிகளை பொறுத்துக. செம்மொழிகளை அறிவிச்சாங்க இல்லைங்களா, அதை பொருத்த வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு செம்மொழி தமிழ் 2004 அறிவித்தாங்க. 2வது சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. 127வது கேள்வி. தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு எது? தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு
352ங்க. 352 தேசிய அவசர நிலை. அடுத்து 128வது கேள்வி. தேசிய அவசர நிலையை எதன் மூலம் அறிவிக்க இயலாது? அறிவிப்பது குடியரசுத் தலைவர் தான் அறிவிப்பார். அறிவிக்கிறதுக்கும் ரீசன் வேணும். அதை இங்கே கொடுத்துருக்கேன். இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா, போர் மூலமாக அறிவிக்கலாம், வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு மூலமாக அறிவிக்கலாம், ஆயுதமேந்திய கிளர்ச்சி மூலமாக அறிவிக்கலாம். அறப்போராட்டம் காரணமாக அறிவிக்க முடியாது. இது தவறு. 129வது கேள்வி. இந்தியாவில் இதுவரை தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் இதுவரைக்கும் தேசிய அவசர நிலை 3 முறை அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. 3 முறை. அடுத்து 130வது கேள்வி. தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் பொருந்தாதது. 3 முறை அறிவித்தாங்க. அது எந்தெந்த ஆண்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? 1962 அறிவித்தாங்க, 71 அறிவித்தாங்க, 75 அறிவித்தாங்க, 86 கிடையாது. இதுதான் தவறு. அடுத்து 131வது கேள்வி. மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு எது? மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு 356வது சட்டப்பிரிவுங்க. 356. 132வது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்தியாவிலேயே முதல் முறையாக பஞ்சாப் மாநிலத்தில் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிமுகப்படுத்தினாங்க. 1951 அறிவித்தாங்க. அடுத்து 133வது கேள்வி. மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் வரை இருக்க முடியும்? மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு தான். தேர்தல் ஆணையம் சான்றிதழ் கொடுத்தா 3 ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி. நிதி சார்ந்த அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு எது? நிதி சார்ந்த அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு 360. 135வது கேள்வி. இந்தியாவில் இதுவரை நிதி சார்ந்த அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்தியாவில் இதுவரைக்கும் நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்படவில்லை. 1 முறை கூட அறிவிக்கப்படவில்லை. அடுத்து 136வது கேள்வி. 3 வகையான அவசர நிலைகளையும் அறிவிப்பவர் யார்? மாநில அவசர நிலை, தேசிய அவசர நிலை, நிதி அவசர நிலை 3ஐயும் அறிவிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து 137வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த பகுதியில் சட்ட திருத்தம் செய்யும் வழிமுறை கூறப்பட்டுள்ளது? ஒரு சட்டத்தை திருத்தணும்னா அதை எப்படி திருத்துறதுங்கிறதையும் சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. அது இடம்பெற்றுள்ள பகுதி 20வது பகுதியில் இருக்குதுங்க. 20வது பகுதியில் தான் சொல்லியிருக்காங்க. 138வது கேள்வி. அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி தெரிவிக்கும் சட்டப்பிரிவு என்ன? 20வது பகுதியில் சொல்லியிருக்காங்க. எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னா 368வது சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க. 139வது கேள்வி. 368வது சட்டப்பிரிவு எத்தனை வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது? இந்த சட்ட திருத்தத்தின்படி எத்தனை வழியில் சட்டத்தை திருத்தலாம்னா 3 வழியில் சட்டத்தை திருத்தலாம். 140வது கேள்வி. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு சரியா 2000ங்க. தேசிய சீராய்வு ஆணையம். 141வது கேள்வி. தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் யார்? 2000 அமைக்கப்பட்ட தேசிய சீராய்வு ஆணையத்தின் தலைவர் எம்.என். வெங்கடாச்சலையா. எம்.என். வெங்கடாச்சலையா. அடுத்து 142வது கேள்வி. தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்ட நோக்கம் என்ன? எதுக்காக தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைச்சாங்க? இதற்கான விடை அரசியலமைப்பின் செயல்பாடு குறித்து ஆராய்வு செய்ய. அரசியலமைப்புடைய செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காகத்தான் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது. 143வது கேள்வி. எம்.எம். பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? எம்.எம். பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2007
ஏப்ரலில் அமைச்சாங்க. 2007 ஏப்ரல். 144வது கேள்வி, பூஞ்சி ஆணையத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? பூஞ்சி ஆணையத்தில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் 3 பேருங்க, 3 பேர். 145வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரிக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசி கேள்விங்க, பூஞ்சி ஆணையத்தின் நோக்கம் என்ன? 2007 ஏப்ரல் அமைச்சாங்க. இதனுடைய நோக்கம் அரசுடைய பல்வேறு நிலைகள் என்ன, அவைகளுக்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பை பற்றி புதிய முறையில் ஆராய்ச்சி செய்ய தான் பூஞ்சி ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.